ஊமத்தை ஊமத்தை வந்து நம்ம நோயிலேருந்து நம்ம மீள்றதுக்கு, அதாவது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அது நோய் போன பிறகும் அந்த பழைய உடம்பு, பழைய பலம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஊமத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருநொச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏலக்காய் நம்ம நோயிலிருந்து மீண்டவர்களுக்கு வந்து பழைய உடல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள், அடுத்தது சாதாரண மஞ்சள் கூட நம்ம உடம்பை வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு, அந்த பலத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கருநொச்சியும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சில அதாவது மூலிகைகள் வந்து கஷாயமாக ஆக்கி குடிக்கலாம். ஒரு சில மூலிகைகள், இப்போ கருநொச்சியே வச்சுக்கோங்களேன், அது மூலிகை ஆக்க முடியாது, ரொம்ப கசக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருநொச்சி இலையை வந்து நிழலில் உலர்த்திட்டு தூபமாக வீட்டில் அதை சுவாசிக்கிற மாதிரி செஞ்சால் கூட போதும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கொட்டாஞ்சி எரிய விட்டு அதை கறி எடுத்து அதை தணலாக்கி அதில் இந்த நிழலை உலர்த்தின இலைகளை வந்து நல்லா கசக்கிட்டு